ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பெண்ணும் அந்த பெண்ணின் காதலனும் இருந்த காணொளியை வைத்து 2 போலீசார் பாலியல் லஞ்சம் கேட்டதுடன் 12 லட்சம் ரூபாய் பணமும் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள். துணிச்சலாக அந்த பெண் போலீசாருக்கு எதிராக செயற்பட்டு அந்த 2 போலீசாரையும் தற்பொழுது சிறையில் போட வைத்திருக்கின்றார். இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஜாழ்ப்பாணம் பலாலி காவல் நிலையத்தில் பணியாற்றுகின்ற 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒரு பெண் காதலனுடன் இருந்த காணொளியை வைத்து அந்த பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்து அந்த வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணிடம் அந்த காணொளியை காட்டி மிரட்டி இருக்கிறார்கள். அதாவது பாலியல் லஞ்சம் கேட்டிருக்கிறார்கள், அல்லது இந்த காணொளியை வெளியிடுவேன் என்று மிரட்டியதுடன் அதனை தாண்டி 12 லட்சம் ரூபாய் பணமும் தருமாறு காவல்துறையினர் அந்த பெண்ணிடம் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள். அந்த பெண் உடனடியாக பயந்து போகாமல் அல்லது பதட்டம் அடையாமல் அவர்கள் கதைத்த அந்த ஆதாரங்களை எல்லாம் சேர்த்து வைத்து அவுதரவாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் அந்த பலாலி காவல் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற 2 போலீஸ் உத்தியோகத்திற்கு எதிராக முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கின்றார். உடனடியாக போலீசாருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக நடவடிக்கை எடுத்த சுன்னாகம் போலீசார் அந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். கடந்த 21ஆம் திகதி தான் அந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து 22ஆம் திகதி, அதாவது இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்த நிலையில் நீதிமன்றம் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு தீர்ப்பளித்திருக்கின்றது. அதாவது எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி வரை இவ்வாறு 2 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறும், அதனை தாண்டி அந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இன்று போலீசார் அத்துமீறி செயற்படுகின்றார்கள். ஒரு வாகனத்தில் செல்லுகின்ற போது அனைத்து ஆவணங்களும் இருந்தால் கூட பார்த்து ஏதாவது செய்துட்டு போங்க, நடுரோட்டில் நிற்கின்றேன் என்று கேட்டு பணம் வாங்குகின்ற அளவிற்கு மிகவும் கேவலமாக அற்பத்தனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது, அனுர ஆட்சியில் எல்லாம் சரியா நடக்கின்றது என்று செய்திகள் வந்தாலும் ஒன்றுமே அடிப்படையில் மாறவில்லை. அதாவது ஒரு அரசு திணைக்களங்களிலும் எதுவும் மாறவில்லை, முக்கியமாக போலீசார் மாறவில்லை. பணம் கொடுத்தால் தான் நீதியே கிடைக்கும் என்கின்ற கட்டம் இங்கு இருக்கின்றது. இந்த செயற்பாட்டை போலீசார் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இல்லாமல் போலீசார் சரியான முறையில் நடப்பதற்குரிய வழிவகைகளை இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அதாவது சரியான சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலரது கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.